டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. 208 நகர்ப்புற நல வாழ்வு மையங்கள், 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 52 கோடியில் கட்டடங்கள் அமைப்பு. கொக்கைன் விற்ற புகாரில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட 4 பேரிடம் தீவிர விசாரணை. யார் யாருக்கு சப்ளை செய்தார்கள் என்பதை கண்டறிய நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு திமுகவில் மீண்டும் பொறுப்பு. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரைக்காக வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். நீட் மருத்துவ தேர்வு குறித்த வழக்குகள், நீதிமன்றங்கள் மாறுபட்ட தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி ஜூலை மாதம் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் அணுசக்தி துறையில் தனியார் நுழைவதை எளிதாக்குவது உள்ளிட்ட மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டம் சுமூகமாக நடைபெற வரும் 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார். மருத்துவத்துறை சார்பில் மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்களையும் ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் புதிய கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தலா 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. இதற்காக 52 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதேபோல 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 60 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கொக்கைன் விற்ற வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட 4 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்யப்பட்டது என்பதை கண்டறிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கொக்கைன் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக நடிகர் கிருஷ்ணா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் அதிமுக நிர்வாகி பிரசாத், பிரதீப் குமார், ஜான், கெவின் ஆகியோரை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சினிமா பிரபலங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சர்ச்சை பேச்சுக்கு பிறகு அமைச்சர் மற்றும் கட்சி பொறுப்பை இழந்த பொன்முடி சில கட்சி கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை பிரச்சாரம் குறித்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். அண்மையில் பொன்முடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய நிலையில் இந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு கானா நாட்டின் மிக உயரிய த ஆஃபீஸர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா என்ற விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 24 நாடுகளின் உயரிய விருதை பெற்ற பெருமை பிரதமருக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா, சவுதி அரேபியா, குவைத், ரஷ்யா, பிரான்ஸ், எகிப்து, கிரீஸ் உள்ளிட்ட 24 நாடுகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாடுகளின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித் குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக திமுக அரசுக்கு எதிராக 6ஆம் தேதி விஜய் போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார். இந்த போராட்டத்திற்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை திரட்ட விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதன் மூலம் திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக பாஜகவிற்கு நயினார் நாகேந்திரன் தலைவராக இருந்த போதிலும் அண்ணாமலையே பின்னாலிருந்து இயக்குவதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவை விமர்சித்ததற்காக போராடியதில் அண்ணாமலைதான் பின்னால் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை கூட மாற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் நயினார் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் புலம்புகின்றனர். இதனால் தேர்தல் நெருக்கத்தில் ஏதேனும் மாற்றம் வரலாம் என்றும் கூறப்படுகிறது. எம்எல்ஏ அருளை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமக நிர்வாகிகளை நீக்க தனக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக கூறினார். அருளை நீக்க பாமக கொறடாதான் சபாநாயகரிடம் பரிந்துரை செய்ய முடியும் என்றும், அதே நேரத்தில் கட்சியின் இணை செயலாளராக அருள் தொடர்வார் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். கமல் மற்றும் சிம்பு நடித்து மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தக் லைஃப் படம் இன்று OTTயில் வெளியானது. இதற்காக படக்குழு ஸ்பெஷல் ப்ரோமோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிரஸ் மீட்டில் கமலும் சிம்புவும் பேசுவது போன்று அந்த ப்ரோமோ உள்ளது. இதை பார்க்கும் ரசிகர்கள் படத்தை விட ப்ரோமோ நன்றாக உள்ளது என கூறுகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்